அந்த ஒரு வேதாரண்யம் பேச்சுப்பா. வேதாரண்யம் மனைவிக்கு உடல்நலை சரியில்லை. கருப்பசாமி அப்படியப்பா, சரி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்குது, இருக்க இல்லையா? கிட்டவா, நான் உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி நிம்மதியாக வாழ்கிற மாதிரியும் சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? 4 மாதம், நான் 3 12 120 நாளில் முழுசாக சரி பண்ணிடலாம். அதனால் நான் கொடுக்குற கணக்கு சாப்பிட உள்ள கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம்ல. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். ஒன்றை பாங்க உன்னோட இருப்பிடத்தில் நிலவாசப்படியில் கட்டிடு. அடுத்த 8வது நாள் என்னை பார்க்கணும். கிட்டவா. 8வது நாள் வரும்போது இன்னைக்கு இருக்கிற மாதிரி 8வது நாள் இருக்காது, கொஞ்சம் மாற்றம் வந்துடும். ஆக மொத்தம் 4 மாசத்துல முழுசா சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா. ஒன்றை கொண்டு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. எனக்கு தாயின் தகப்பனா கருப்பசாமி கூட இருந்து அவளை முழுசா சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கொண்டு கட்டிடு. என்னைக்கே உன் கூட வந்துடுறம்போ 4 மாசத்துல முழுசா சரி பண்ணி கொடுத்துறேன். என் குதிரை யாரா பழைய கோட்டையில் சமையல் வேலை. அதே போல கருப்பசாமி சமையல் வேலை அப்படின்னு நமக்கு நல்லபடியாக ஆப்பர் வரணும்னு கேட்டேன். ஓரளவுக்கு வருதா இல்லையா? வந்துட்டு அப்படின்னு போய் மறுபடியும் காலில் வந்துட்டு ஓடு. அப்படியா, சரி, அப்படியே சொல்லிடுறோம்ப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம நினச்சது போல ஒரு 2 கோரிக்கை, அப்படியே இல்லையா? அந்த 2 கோரிக்கையில் 3 கோரிக்கையில் 1 நிறைவேற்றிட்டேன். தொழில் அப்படியே போயிட்டு இருக்குது. அதனால் இப்போ நகையை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுவும் சீக்கிரமாக வர பௌர்ணமி வரக்குள்ள கண்ணுக்கு காட்டிடுவேன். யார் எடுத்திருக்கா அப்படின்னு தண்டனையை கொடுத்து கண்ணுக்கு காட்டிடுறேன். 2வது கோரிக்கை, நம்மளுக்கு ஒரு ஒத்தாசைக்கு நம்ம நினச்சதை நடந்துருமா? அதனால் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வர்றதுக்குள்ள நீ நினச்சதோட சம்மதிக்க வச்சு நான் கருப்பசாமி உனக்கு கூட அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பு அமைச்சு தரவா? அம்மாவாசையை முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு. இந்த அம்மாவாசைப்பா, இந்த அம்மாவாசை உனக்கு வேலை கொடுத்துருக்கேன், இருக்க இல்லையா? அதனால இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த சொல்கிறேன், இது எல்லாம் முடிச்சுட்டு அம்மாவாசையை முடிச்சுட்டு என்னை பாரு. நீ கேட்டது போல ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் உனக்கு சம்மதிக்க வச்சு நானும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒத்தாசி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூட வரம்போ. அப்படியா? எந்த இடத்துல வராது கருப்பை நான் காப்பாற்றுறம்போ. யாருமே ஒத்தாசிக்கு இல்லைப்பா அப்படின்னா நீ கவலையே விட்டுரு, இன்னைக்கே விட்டுரு. கருப்பை நான் கூட இருக்கேன். அதனால நீ கேட்டதை உனக்கு நான் அமைச்சு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அதுக்கு தான் சொன்னேன், நீ கேட்டதை நான் அமைச்சு தந்துடுறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சு பெங்களூர் அவன் சேர்ந்து வாழ்வானா வாழ மாட்டானா? நீ வாழணும் அப்படின்னு உன்னோட எண்ணம் இருக்கு, அவனுக்கு வாழக்கூடாதுன்னு அவனுக்கு எண்ணம் இருக்குது. அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம்னு நீ ஒரு முடிவு சொல்லு. 2வது நான் ஒரு முடிவு சொல்கிறேன். அவன் வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, சரியா? ஏன்னா வாரிசு இல்லையாம், அது ஒரு காரணம். 2வது நீ எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுறியான், அதனால் ஒரே பிரச்சனை. அதனால் எனக்கு வேணாம்னு அவன் முடிவில் இருக்கான். நீ அவனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு உன்னோட எண்ணம் இருக்குது, இருக்க இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு நீ எடுத்து சொல்லு. அப்போ நான் சொல்கிற காலம் வரைக்கும் பொறுமையாக இருப்பியா? இருப்பேன்னு சொன்னால் நான் பண்ணித்தரேன். என் கருப்பசாமி பேர் என் பேர் கெட்டு போகக்கூடாதுல்ல. அதனால் நான் சொல்கிற டைம் வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தா நீ எதிர்பார்த்தது போல் அவனை சேர்த்தி வாழ வச்சிடறேன். நாளைக்கே ஒரு பதில் தெரியணும் அப்படின்னா கட்டாயம் தெரியாது. இதுக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கணும். ஆவணி பிறந்துச்சு அப்படின்னா அவனாக நம்ம சேர்ந்து வாழலாம், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவனா தேடி வருவேன். அது வரைக்கும் பொறுமையாக இருப்பியா? இருப்பில்ல? அது வரைக்கும் எந்த கான்ட்ராக்டும் வச்சுக்கூடாது, 1. 2வது ஒரே ஆஃபீஸில் எதுக்கால சேர் போட்டு உட்காந்துருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையும் உனக்கு அமையும். அப்படி அமைஞ்சாலும் நீ வாக்கில் கண்டுக்காமல் நீ வாக்கில் வந்துடணும். அப்படி வர முடியுமா? முடியாதா? போய் காலைல விட்டுரும். ஒரே ஆஃபீஸுக்கு வருவானா வரமாட்டானா? ஒரே ஆஃபீஸ். அதைத்தான் இப்போ நான் சொன்னேன், அந்த சூழ்நிலையும் உருவாகும். ஆடி முடிஞ்சு 30க்கு விட்டுரு. ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ள அவன் செஞ்சது தப்புத்தான் அப்படின்னு உனக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துரு. அந்த வாழ்க்கை அமையாது அப்படின்னா உனக்கு அந்த வாழ்க்கை அமையாதுன்னு இருப்பேன். வாழ்க்கை அமையிறது அமையும், ஆனால் அதில் பொறுமையாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருக்கணும், நீ தான் கருப்பன் கூட இருக்கணும்.
அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவனை திருத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி இந்த அமாவாசையில் அடுத்த அமாவாசைக்கு வரும்போது எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. நீ எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு சேர்த்து வச்சிடறேன். மாதத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். அமாவாசை 3வது அமாவாசை வர்றதுக்குள்ளே அவன் கூப்பிட்டுருவேன். அது வரைக்கும் நீ எந்த கான்டாக்ட் வச்சுக்கூடாது. யார் வேண்டான்னு சொன்னாலும் சரி, உனக்கு அவனோட சேர்ந்து வாழணும், அவ்வளோதானே. யார் குறுக்க நின்னாலும் சரி, அவன் என்னோட பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு அவனா சேர்ந்து இங்கே வர வச்சா போதும்ல, அவ்வளோதான். நீ அதையும் பயப்படுற. நான் சொன்ன டைம் வரைக்கும் பொறுமையாரு, நான் கொண்டாந்து சேர்த்து விட்டுறேன். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல ஜந்த ஒருப்பா. யாருப்பா? பஸ் டிரைவரா? அப்படியா, சரிப்பா. அதனால எனக்கு சக்கரை பொங்கல் வேணும். எப்போ வைப்ப? அடுத்த வர வியாழக்கிழமை. ஒரு அமாவாசைக்கு எனக்கு வைக்கணுமே, வைக்க முடியுமா? வர சனிக்கிழமை அன்னைக்கு இதே மாதிரி 3 பேர் வரணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வர வியாழக்கிழமையே வந்துடும். 3 பேர் அப்போ வரவே வர மாட்டியா? வர்றதுக்கு தடங்கள் மறுபடியும் விடுவேன். முதவே சொல்லிட்டேன், அந்த தடங்களை மீறி மறுபடியும் வரணும். நான் தடங்கள் வியாழக்கிழமையும் கொடுப்பேன்ப்பா, முதவே சொல்கிறேன். தடங்கள் வரும்னு சொல்கிறேன். வருது அப்படின்னு அசால்ட்டாக வராமல் விட்டுறாத அப்படின்னு முதவே சொல்கிறேன். அதனால் கருப்பசாமி நமக்கு நல்ல யோகம் வந்துருச்சா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் இன்னும் ஒரு 11 நாள், அதுக்கப்புறம் நீ கேட்ட வரத்தை கருப்பசாமி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் எனக்கு சக்கரை பொங்கல் மட்டும் கொண்டாந்து வை. நீ கேட்ட வரத்தை நான் கருப்பை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிட்டவா இப்போ அதுக்கு தான் சொல்லிட்டேன், நீ கேட்ட வரத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. சரியா? கிட்டவா. நீ கேட்காமலே நான் சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு சக்கரை பொங்கல் மட்டும் கேட்குறேன். நானும் என் சகோதரனும் அதே மாதிரி உனக்கு நல்லா ஆளுந்தங்கும் வருமானமும் வந்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கலான்னு முடிவெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் சக்கரை பொங்கல் இல்லாமல் உத்தரவு இல்லை. கிட்டவாப்பா. நீ கேட்ட வரத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அதனால அடுத்த வியாழக்கிழமை மாலை நீதி எனக்கு கொடுக்கணும். அப்படின்னு எத்தனை மணிக்கு வரணும்? 11 மணிக்கு வந்து என்ன பண்ணுறது? காலையில் 9 மணிக்கு இங்கே இருக்கணும். இருந்து மாலை எனக்கு அங்கே கழுத்தில் போட்டுறணும். எனக்கு அங்கே போட்டு அப்படின்னா நீ கேட்ட வரது உனக்கு அப்போவே கொடுத்தாட்டிடுறேன். நீ கேட்டதோட அன்னையிலேருந்து நான் கருப்பசாமி நீ உட்காந்து கால் மேலே கால் போட்டு வருமானத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உன் எதிர்பார்ப்பு தானே, நம்ம எங்கே சுற்றினாலும் நம்ம வேலை நடக்கணும், அவ்வளோதானே மகனே? அதுதான் சொன்னேன், நீ எங்கே நடந்தாலும் அந்த வேலை நடக்கணும். உனக்கு அந்த வேலை நடந்துடும், நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. கருப்பம் கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சு என் குதிரை. கருப்பசாமி எப்படிப்பா? சரி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல எப்படியாவது இருந்த அளவுக்கு பிள்ளை அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? கேட்குறேன்னு ஆமான்னு சொல்லக்கூடாது. இல்லை அப்படியே தான் சண்டை, இல்லை குறைஞ்சிருக்குது, 2ல் 1 சொல்லு. குறைஞ்சிருக்கு. அதனால் உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்து மருமகளை மகளாக உனக்கு கருப்பசாமி மாற்றி கொடுத்து அதே போல் என்னோட ஆடி திருவிழா முடிகிறதுக்குள்ள உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. ஆமாப்பா, அது மட்டும் பத்தாதான், கணவருக்கும் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக பொத்தியை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து எல்லாரும் போல கருப்பசாமி நம்ம ஒரு பெரிய இடத்துல இருந்தாலும் நம்ம ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு நடத்தக்கூடாது. அந்த மாதிரி கருப்பசாமி என் திருவிழா முடிவு கூட நடத்தி கொடுத்துறேன். கிட்டவா. இதை பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி மருமகளையும் சரி பண்ணி கொடுத்து அதே போல் குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நாளையிலிருந்து ஒன்றமும் உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? அப்படி அமைச்சு கொடுத்துறேன். இப்போ பணம் மட்டும் வந்தால் போது, அவன் வரக்கூடாது. அப்படி தானே? அப்படியே நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்போ. அப்படியா? ஈரோடு வச்சு என் குதிரை. அதனால் தேங்காய் வியாபாரத்தில் கருப்பசாமி முதல் பிள்ளைய நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரத்தை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் போகிற பக்கம் வர்ற பக்கமெல்லாம் ஒரு தடுங்கலாக இருக்குது. நாளையிலேருந்து உன் தடுங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும்.
நம்ம எப்போ நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, என்னோட ஆடி அமாவாசை முடிஞ்சு ஆவணி பிறக்கும் போது நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, எந்த சிக்கல் இல்லாமல், அதனால் வியாபாரம் நடக்குது அப்படின்னா, அது வரைக்கும் வியாபாரம் நடக்காதா? நாளையிலேருந்து உனக்கு நடக்கும். போய் காலைல வந்துட்டோம். அதனால் நாளையிலேருந்து உனக்கு வியாபாரத்தை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போய் பேசணும்னா அந்த கார்டு நமக்கு சரியாகி வரணும். உன் எதிர்பார்ப்பு தானே. அதனால் உனக்கு நாளையிலேருந்து போய் பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல உனக்கு அமைஞ்சிடும். பொருளாதார தட்டுப்பாடு வர சனிக்கிழமையிலேருந்து தட்டுப்பாடே இருக்காது. அதனால் அமாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அந்த தட்டுப்பாடு இல்லாமல் அடுத்த நாள்லேருந்து உனக்கு நாளையிலேருந்து நீ போய் பேசு, கார்டும் அமைஞ்சிடும், வருமானம் வந்துடும், கடனை கட்டுறக்கு ஒரு வழியும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். உன் மகனுக்கு அமாவாசை வரைக்கும் டைம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணித்தரேன். ஆக மொத்தம் சீக்கிரமாக அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வர வச்ச போதும்ல, நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை வரைக்கும் பொறுமையாரு. உனக்கு இப்போ கொடுத்துருக்கேன், வருமானத்துக்கு குறை இல்லாமல் கருப்பை அமைச்சு தரம்போ. அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டேன், நாளைக்கு காலையிலேருந்து பேசலாம்ட்டேன். நமக்கு அமைஞ்சு வந்துடும். நாளைக்கு போய் பேசுறது வந்து நாம் தாராளமாக பேசலாம். போய் பேச நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர திருநெல்வேலி வச்சு அங்கே குதிரை. அதே போல் கருப்பசாமி நம்ம பொருளும் ஒன்று களவாடி போயிடுச்சா போலியா போயிடுச்சு. அதோட வாழ்க்கையில் இதுதான் கடைசியாக இருக்கணும் அவனுக்கு. உன் எதிர்பார்ப்பும் மத்தியம், என் எதிர்பார்ப்பும் மத்தியம். கடைசியாக அவனுக்கு அதுதான் கடைசியாக இருக்கணும். அதனால் நீ சொன்னதை விட கொஞ்சம் கடுமையாகவே கொடுத்துருவேன். அதில் உசுறு சேதமானாலும் உனக்கு ஒன்றும் கவலை இல்லை. போய் காலைல வந்துட்டோம். அடுத்து 2 வாரம் கழிச்சு என்னை வந்து பார்க்குறதுக்குள்ள அவனுக்கு நீ நினச்சது போலையே பொருள் களவாடுன போன பொருளுக்கு அதுக்கு உண்டான தண்டனையும் கிடச்சிடும். ஒன்று பௌர்ணமிக்குள்ள உன்னோட நம்பர்லேருந்தே உனக்கு ஃபோன் வரும், சரியா? அப்படி இல்லைன்னா அந்த நம்பரை வேறு நம்பர் அதையே கட் பண்ணி விட்டுட்டு அதே நம்பரை வாங்கு. ஒரு வாய்ப்பு அமைக்கலாம்னு என் சகோதரன் சொல்கிறேன். 2 வாரத்துக்குள்ளே உனக்கு ஃபோன் இப்படி கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி உனக்கு கூப்பிட்டா அவனுக்கு தப்பிச்சிட்டான். அப்படி இல்லைன்னா நீ கேட்ட வரத்தை அப்படியே கொடுத்துருவேன். அப்படி இருந்தால் போதுமா? அதே மாதிரி போகிற பக்கம் தொழில் செய்கிற இடத்துல இப்போ போகிற இடத்துல வேணாம். அதனால் உனக்கும் அந்த இடம் பிடிக்கலையே இல்லையா? இன்னும் ஒரு 3 நாள் அதுக்குள்ளே வேறு இடம், நல்ல இடமா உனக்கு அதே கேரளாவுக்குள்ளே உனக்கு வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி போன பொருளை உனக்கு திருப்பி வாங்கியும் கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சா போதுமாப்பா. போய் காலில் வந்துட்டு வா. மறுபடி வர்ற ஐப்பசி மாதம் நமக்கு ஒரு துணை கருப்பசாமி நான் தொலைவி பிடிக்கிறேன். உனக்கு தொலைவி அதே ஊரில், உனக்கு வெளியூர்லலாம் இல்லை, அதே ஊரில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட சொத்தும் களவாண்டு போகாமல் நம்மளோட பணத்தையும் ஒருத்தர் ஏமாற்றாமல் நான் கருப்பசாமி உனக்கு துணையும் கருப்பசாமிக்கு ஏற்படுத்தி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி முடிவு பண்ணியாச்சு. என் திருவிழா முடியட்டும். ஐப்பசி மாதம் வரும்போது நீ கேட்டதை போல் கருப்பசாமி அது 2ஐயும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் உனக்கு வேலை பஞ்சம் இல்லாமல் நாளையிலேருந்து 3ஆவது நாள்லேருந்து உனக்கு பஞ்சம் இல்லாமல் வேலையை அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்ப்போம். கூடே வரம்போ கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மலைப்பாளையம் போயிடுச்சு அங்கே குதிரை. யாரா மலைப்பாளையம்? குறி 1 நல்லபடியாக மகனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுட்டு அதே போல் அந்த இடத்துக்கு உண்டானது சுமூகமாக முடிச்சு கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால இப்போ அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா நடக்கலையா? இப்போ அவனை போய் கேட்டையா கேட்கலையா? எனக்கு இடம்தான் வேணும் அப்படின்றான். அதனால் உனக்கு பணமாக கொடுன்னு அவனுக்கு கேட்டால் போதுமா? போதுமில்ல? உனக்கு பணமாக கொடுக்குற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன், சரியா? அதே போல் மகனுக்கு வந்து ஆடி மாதம் எனக்கு பால் கூட எடுத்துரு. ஆவணி மாதம் 27ஆம் தேதி வரும்போது நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு பொண்ணு நான் கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்துலேருந்து வடக்கு திசையில் தான் இருக்குது. அங்கேயே உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுறேன். அப்படி அமைச்சா போதுமா? எந்த சொத்து பத்து எதுவும் இருக்காது. அப்படித்தான் இருக்கும். அதனால் கருப்பசாமி வர்றதில்ல நல்லபடியாக வச்சுக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி இருக்கிற சொத்தே போது உனக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடக்குது. அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு தரவா. நீ அம்மாவாசைக்கு வந்துட்டு போ. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அவனே எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு இடம் வேணான்ருவேன். நீ பணத்தை கொடுத்து ஒரு சொல் பண்ணி விட்டுலாம். அப்படி அமைச்சா போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறவா. ஒரு இன்னும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. உடனே பாங்கா வச்சுக்க. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வெறிச்சுப்பா. பொள்ளாச்சி யாரா? பொள்ளாச்சியிலேருந்து வந்தது. என் மகன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா?
அப்படின்னு ஒரு தடுமாட்டத்தோட குழப்பத்தோட அப்படியே வந்திருக்கான். அப்படியே இல்லையாப்பா? அதனால கருப்பசாமி எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னா கட்டாயம் வேலை கிடச்சிடும். நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். அதனால் நீ எனக்கு 18 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் வர சனிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு எனக்கு பொங்கல் மட்டும் வச்சிரு. எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. சரியா? உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு வேலை டைம் எப்போ அப்படின்னு உனக்கு அமாவாசைக்கு டைம் கொடுக்குறேன். அந்த டைம் உனக்கு வேலை கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். நீ எதிர்பார்த்தது போலயே அமாவாசைக்கு கொண்டாந்து பொங்க வச்சிரு. சரியா? நீ கேட்டது போலயே கருப்பசாமி உன் மகனுக்கு நல்ல வேலை நான் அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் பையனையும் பிள்ளையும் செட்டில் பண்ணி நிம்மதியாக உனக்கு அறவயிறு கஞ்சி கருப்பசாமி உனக்கு நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் கருப்பை கொடுத்துருவேன். உன்னோட இருப்பறதுக்கு இன்றைக்கே வந்துடுவேன். இதை கொண்டு எல்லா மக்களும் சாப்பிட்டணும். உப்பை யார் இருக்கிறையோ அவங்க மட்டும் சாப்பிட்டா போதும். உப்பு ஒரு ஆள் மட்டும் வெளியில் இருக்குது, அப்படி தானே? ஓடி போய் பார்த்து அதுவும் அதனால இப்போ இருக்கிற ஆள் மட்டும் சாப்பிடு. ஒன்றை பாங்கா வச்சுக்க. வர்ற அமாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு அதே போல் எனக்கு 18 வீடு மடிப்பு வச்சு எனக்கு பொங்க வச்சிரு. நீ கேட்டது போல கருப்பசாமி அன்னைக்கு அந்த வாரத்தை கொடுத்துட்டு போயிடுறேன். கூடயே வரம்பு.